வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் எள்ளு அல்வா செய்யறது எப்படி என்று தான் காட்டி தர போறேன். வாங்க. எள்ளு நிறைய போஷணை மிக்க பொருள். அப்ப நாங்க அடிக்கடி வீட்டுல இப்படி செய்து வச்சமா இருந்தா சாப்பிட்டு கொள்ளலாம். எள்ளு பாசை முறை நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு உளுத்தம்மா சேர்க்கணும். இது தனியா எள்ளும் சுகரும் தான். பாருங்க, நான் 1 கப் எள்ளு எடுத்திருக்கிறேன். இது சுத்தமாக தோல் நீக்கி கல்லெல்லாம் நீக்கின வெள்ளை எள்ளு. அதுக்கு 2/3 கப்பில் இருந்து சுகர் எடுத்திருக்கிறேன். வாங்க இப்போ நான் என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல இந்த எள்ளை வந்து நாங்கள் ஒருக்கா வறுத்து எடுத்துக்கொள்ளணும். அந்த ஒரு பொன்னிறமா வர தேவையில்லை, அதை விட கொஞ்சம் வெடிக்கிற பதம் வரும். நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே முறுமுறண்டு இருக்கும். அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த டைம் மட்டும் நீங்க வறுத்து எடுத்துக்கொள்ளணும். கடைகள்ல அநேகமா உருட்டி வச்சிருப்பாங்க, எள்ளு உருண்டை என்று சொல்லுவோம். ஒரு 10 உருண்டையை போட்டுட்டு நிறைய விலை விற்பாங்க. அப்ப நாங்க எள்ள வேண்டி நாங்க செய்தோம்டா அநேகமா வீட்டுல உள்ளாக்கள் எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு கொள்ளுவினோம். அப்ப லாபமான விஷயங்கள் நாங்க வீட்டுல செய்யறது. அப்ப நீங்க என்னென்ன உணவுப் பொருட்களை வெளியில வேண்டாமலுக்கு வீட்டுல செய்து கொடுக்கறது நல்ல மிக இலகுவான முறை. இந்த எள்ளை நாங்க வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். வறுக்க சத்தம் கேட்கும், டிக் டிக்ன்ற ஒரு சத்தம் வெடிக்கிற மாதிரி கேட்கும். அந்த டைம்ல நீங்க இறக்கி கொள்ளுங்க. இறக்கிட்டு சுகரை பாகு காய்ச்சறதுல உதுக்கி எடுக்கிறது அவ்வளவுதான். பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. பாருங்க, இப்படி பார்க்க உங்களுக்கு தெரியும். அல்லது 2-3 கிள்ளி சாப்பிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா அதை இருக்கா மறக்காம செய்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, நான் இந்த கப்ல இருந்து சுகர் எடுத்திருக்கிறேன். 2/3 கப். இந்த சுகர் அப்படியே போட்டுட்டு தண்ணி ஊற்றல, அப்படியே நான் காய்ச்ச போறேன். அப்ப இப்படியே சுகர் வெப்பமே தேக்க அப்படியே உருகி கொண்டு வரும். உருகி கொண்டு வரைக்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் நாங்க இறக்கி கொள்ளலாம். பாருங்க, அந்த கலர் ஆக நீங்க கலர் செஞ்சுக்கு விட்டீங்களா இருந்தா கைக்கும். நான் சொல்ற அந்த சொல்ல வர அந்த பதத்துக்கு நீங்க இறக்கி கொள்ளுங்க. இப்படியே விட்டீங்கன்னா சீனி தண்ட பாட்டுக்கு உருகி கொண்டு வரும். கச்சான் அலுவாவும் நாங்க இப்படித்தான் செய்து கொள்ளலாம். கடைகளில் விற்பாங்க கச்சான் அலுவா, பொதி அலுவா எல்லாம் இதே மெதட் தான். இந்த மெதட்டை நாங்க பயன்படுத்தினோம்னா ஈஸியா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இது நீங்க அநேகமான நாட்கள் அப்படியே உருண்டையாவே பிடிச்சு கொள்வினோம் சுட சுட. அப்படி வேணும் உங்களால் ஏழுமா இருந்தா நீங்க அப்படியே பிடிச்சு கொள்ளலாம். பாருங்க, அங்கால சைட்டால பாருங்க அந்த ப்ரௌன் கலர் வருகுது. கபில நிறம் சொல்றது நல்ல ஒரு வித்தியாசமான கலருக்கு வருகுது. அப்படியே நீங்க தொடர்ந்து சீனியை உருக வச்சுட்டு இருந்தீங்களா இருந்தா நல்ல கலருக்கு வரும். பாருங்க, நான் அந்த கலர் வரைக்க சொல்றேன். இப்படியே கொஞ்ச நேரம் வெப்பமேற்றியிருங்க. அவ்வளவு கன நேரம் பிடிக்காது. இது ஒரு 3 நிமிடத்துக்குள்ளேயே இந்த பதம் உங்களுக்கு வந்துடும். பாருங்க, வந்துட்டு இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலா கலர் வரட்டும். அதை மட்டும் வச்சு காய்ச்சி கொள்ளுங்க. கன நேரம் விட்டீங்கன்னா டார்க் ப்ரௌன் வந்து அதுக்கு பிறகு கருப்பு வந்துட்டு வாங்கிடும். கருப்பு, டார்க் ப்ரௌன், கருப்பு எல்லாம் கைக்கிற பதத்துக்கு வந்துடும். கிட்டத்தட்ட இந்த கலர் எங்களுக்கு போதும். இந்த கலர் வார இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்து கொள்ளுவோம், அங்கால வறுத்து வச்சிருக்கிற எள்ளு இருக்கு, அந்த எள்ளை நாங்க எடுத்து இதோட கலந்து கொள்ளுவோம். பாருங்க, ஒரு கலந்து ஈஸியான இது ரெண்டும் தானே. எள்ளை வறுக்கிறது, பாக்கு காய்ச்சறது, கலந்து எடுக்கிறது. இதை விட்டு எங்களுக்கு எள்ளுருண்டு செய்ய தெரியாது, எள்ளு அல்வா செய்ய தெரியாது, பதம் பிழைக்கும் எல்லாம் சொல்ல இயலாது. பதம் பிழைக்காது. இது அப்படியே நாங்க ஒரு எண்ணெய் பூசின தட்டில கொட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஒரு பேப்பர்ல எண்ணெய் பூசிட்டு கொட்டி கொள்ளுங்க, அல்லது ஆயில் பேப்பர்ல கொட்டி கொள்ளுங்க. ஈஸி ரேயில எண்ணெயை பூசிட்டு நீங்க கொட்டி எடுக்கிறது நல்ல. நான் ஒயிட் சீட்ல எண்ணெயை பூசி போட்டுதான் நான் இப்ப எடுக்க போறேன். ஏனெண்டா கட்டுறதுக்காக எடுக்கிறேன். பாருங்க,
அப்படியே திரண்டு வரும். இந்த பதத்துல நாங்க உருட்டி கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னோட வீடியோக்களை ஷேர் பண்ணாட்டி இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஏனென்றா எல்லாருக்கும் சென்றடையணும். ஷேர் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட அபிப்பிராயங்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் மூலம் போடுங்க. நான் அதை மிகவும் எதிர்பார்க்கிறேன். இந்த டைம்ல அப்படியே நீங்க அதை தட்டாலே நீங்க இப்படி தட்டி கொள்ளலாம், அல்லது மேலுக்கு ஒரு பேப்பர் போட்டுட்டு ரொட்டி உருட்டுற மாதிரி உருட்டி கொள்ளலாம். உங்களோட விருப்பப்படி, அல்லது கையாலே உருண்டைகளாகவும் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதன்படி நீங்க சொல்லுங்க. அநேகமா கடையில பாக்குற நாங்க உருண்டையா தான் வச்சிருப்பாங்க. எள்ளு உருண்டை என்று சொல்லுவாங்க. நான் இப்ப இந்த முறையால தட்டி கொள்றேன். இந்த முறையால தட்டினா என்ன செய்ய வேண்டாம், அந்த மேல் பேப்பர்லயும் சாடையா ஒட்டி கொள்ளும். அதை வலிச்செடுக்க வேண்டிய சிரமம் வரும். அப்படி பேப்பரை போடாம கூடி நீங்க ஒரு கரண்டியாலேயே நீங்க அப்படியே அமர்த்தியும் எடுத்திருக்கலாம். பாருங்க, தட்டி எடுத்துட்டேன். இது என்ன செய்யணும்டா, நல்ல சூடு ஆற முதலே நாங்க வெட்டி கொள்ளணும். நல்ல சூடு ஆற வெட்டிட்டமா இருந்தா பிறகு உடைச்செடுக்க வேண்டிய நிலைமை தான் எங்களுக்கு வரும். அப்ப கொஞ்சம் சூடு இருக்கேக்கே அப்படியே வெட்டினோம்டா இலகுவாக வெட்டுப்பட்டுரும். பாருங்க, வெட்டப்பட்டுட்டு அப்படி எடுத்தோம்டா உடைஞ்சு நாங்க வெட்டின மாதிரி வந்துச்சு. பாத்தீங்களா எவ்வளவு இலகுவான இல்லவா? சில பேர் இந்த முறையை செய்து கொள்ளாம சீனிய பாகு காய்ச்சி போட்டு செய்யறது, அது உடைஞ்சு வரும். இப்படி வராது, இதே மாதிரி வராது. பாகு காய்ச்சாமலுக்கு உருக்கி எடுத்து இந்த பதத்துக்கு வெட்டி கொள்ளுங்க. நீங்க சைஸ் உங்களை பொறுத்தது. சின்னனாகவும் நீங்க வெட்டி கொள்ளலாம், பெருசாகவும் நீங்க வெட்டி கொள்ளலாம். நாங்க சாப்பிட போறது தானே, நீங்க எப்படியாவது வெட்டி கொள்ளுங்க. இப்ப நீங்க விற்பனைக்கு நீங்க செய்யறீங்களா இருந்தா அதுக்கு நீங்க அளவுகள் வச்சு வெட்டி கொள்ளுங்க. இது எங்களோட வீட்டுக்குன்றதால நாங்க என்ன சைஸ்லயும் நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பற்றின அபிப்பிராயங்களை உங்களோட கமெண்ட் மூலம் நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட இந்த செய்முறையை பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்.